ஹே கைஸ், வெல்கம் டு நீலாக்ஸ். இந்த வீடியோட இன்டென்ஷன் வந்து மங்காத்தாவோட ஒரிஜினல் ஐடியா. மங்காத்தா வாஸ் இன்ஸ்பயர்டு பை சம் மூவி. லேட்டராக சொல்கிறேன். அந்த ஐடியாவை வெங்கட் பிரபு எப்படி அவரோட வெர்ஷனில் யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணார் அண்ட் சின்ன அனலைசிஸ் தான் இந்த வீடியோ. இப்போ மூவி ரீரிலீஸ் வேறு ஆகியிருக்கு அண்டு ஆல்மோஸ்ட் மூவி வந்து 15 இயர்ஸ் வரை ஆச்சு. ஸோ சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு போகலாம். மெயின் அனாலிசிஸ் பார்க்கணுன்னா டைம் ஸ்டாம்ப் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். அந்த டைம் மூவி அனௌன்ஸ்மெண்ட் டைட்டில்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ரீச் ஆகும். அப்போது ஒரு அஜித் ஃபேன் தான் எனக்கு சொன்னான், நெக்ஸ்ட் அஜித் படம் பேர் மங்காத்தாடான்னு. எதே மங்காத்தாவா அப்படின்னு தோணுச்சு. ஒரு மாதிரி இருந்தது அப்போ கேட்குறப்போ. அப்புறம் போக செட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சிங்கிள் வர வரைக்கும் இந்த சாங் தான் ஃபஸ்ட்டு சிங்கிள்னு வைப் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஃபஸ்ட் சிங்கிள் கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு. மங்காத்தான்னு சொன்னால் இந்த மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு இருக்குது. இப்போ மெயின் அனாலிசிஸ்குள்ளே போகலாம். மங்காத்தா வாஸ் ஹெவிலி இன்ஸ்பயர்டு பை த மூவி கேஎஸ். கோர் பிளாட்ஸ் ப்ளஸ் சம் ஈவெண்ட்ஸ் கூட சேமாக இருக்கும். இன்ஸ்பிரேஷனாக காப்பியான்னு நான் சொல்லலை, பட் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கேரக்டர்ஸ்னு வந்துட்டா ஷேன் டெக்கரோட கேரக்டர் வந்து மங்காத்தால வர பிரவீன்குமார் கேரக்டரோட ஒத்து போகும். ஜேசன் யார்க் கேரக்டரோட அர்ஜுன் ப்ளே பண்ண பிரித்தி கேரக்டரோட ஒத்து போகும். டெடி கேரக்டர் ஃப்ரம் கேஎஸ் அந்த கேரக்டரோட த்ரிஷா ப்ளே பண்ண சஞ்சனா கேரக்டரோட ஒத்து போகும். அப்புறம் கடைசியாக தான் வந்தார் விநாயக், அந்த கேரக்டரோட கேஎஸில் வர கார்னர் கேரக்டர் ஒத்து போகும். கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, சில ஈவெண்ட்ஸ் கூட அப்படியே ஃபாலோ ஆகும். கேஎஸில் வந்து பேங்க் ராபரியை வச்சு பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் மங்காத்தால வந்து பெட்டிங் மணியை வந்து லூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து மூவியோட பிகினிங்கே என்கவுண்டர் சீக்வன்ஸ் இருக்கும், அதே தான் மங்காத்தாலையும் இருக்கும். மெயின் லீட் சஸ்பெண்டட் ஃப்ரம் த போலீஸ் ஃபோர்ஸ், அதே தான் மங்காத்தாலையும் இருக்கும். மெயின் லீட் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் தான் இந்த பிளானோட சென்டர் பாயிண்டாகவே இருப்பாங்க, அதே தான் மங்காத்தாலையும் இருக்கும். ஃபைனல் ஆக்டில் ஒரு பிக் எக்ஸ்ப்ளோஷன் இருக்கும், அதே தான் மங்காத்தாலையும் இருக்கும். ரெண்டு மூவிலையும் ஒரே தியரி தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த தியரி நேம் வந்து கேயாஸ் தியரி. மங்காத்தா மூவியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா கேயாஸ் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. மணியை லூட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் பார்ட்டினால் சுமத் மாட்டுவான். அப்புறம் விநாயக் அண்ட் இஸ் கேங் வந்து அவனை போய் ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அந்த கேப்பில் மகத் அண்டு பிரேம் வந்து மணியை வந்து சுட்டுருவாங்க. சுமத்தோட ஒய்ஃபை வந்து செட்டியார் வந்து கிட்னாப் பண்ணி சுமத்தை மிரட்டுவான். தென் சுமத் வந்து அர்ஜுன் வந்து ரெஸ்கியூ பண்ணி போலீஸ் கஸ்டடியில் வச்சு அவன் வந்து கன்ஃபெஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதே டைமில் வந்து விநாயக் வந்து பிரித்தியோட ஒய்ஃபை வந்து கிட்னாப் பண்ணி சுமத்தை வந்து கொல்ல சொல்லுவான். பிரவீன்குமார் வந்து சுமத்தை கொன்றுவான். இது எல்லாமே விநாயக்கோட பிளானில் இருந்திருக்காது. பட் when you plan something, you know you can't always predict how things are going to play out. மங்காத்தா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் பிஜிஎம் ஒரு காரணம். யுவனோட பிஜிஎம் நல்லாயிருக்கும். பட் மெயின் ரீசன் என்னென்னா விநாயக் மகாதேவோட கேரக்டரைசேஷன். விபி நல்லா அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பார். விநாயக் மகாதேவுக்கு வந்து 2 சைட்ஸ் இருக்கும், பேட் அண்டு டார்க்கர். பட் கேஸில் வந்து டார்க் சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. மங்காத்தாவோட ஹைலைட்டே மணி தொலைஞ்சு போனதுக்கப்புறம் வெளியே வர டார்க்கர் சைடு தான் ஹைலைட்டு. நிறைய ஒரிஜினல் மூவியோட டீட்டெயில்ஸ் அண்டு ப்ளே சொல்லலைங்க. பட் அந்த படம் நீங்கள் இவ்வளோ சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் பாருங்கள். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. நல்லா இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஐடியாஸ் இருக்குது இந்த மாதிரி. ஃப்யூச்சரில் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஹேவ் எ கிரேட் டே.